வார்த்தையின் தலைப்பு God of Wonders. God of Wonders. அதிசயங்களின் தேவன். God of Wonders. அதிசயங்களின் தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசித்த இந்த வேத பகுதியை உன்னிப்பாய் நீங்க கவனிப்பீங்களானா, இங்கே சொல்லப்படுகிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று தேவன் கொடுக்கிற வாக்குறுதி அதிசயமாக மட்டுமே நடைபெற முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். இதை இயற்கையாகவோ இதை இயல்பாகவோ யாருமே செய்ய முடியாது. இது இயல்பாக நடக்கிற ஒரு காரியம் இல்லை. இது ஒரு அதிசயம். என்ன அதிசயம்? ஆண்டவர் ஒரு பூச்சியை பார்த்து, ஒரு சிறு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் பெரிதும் கூர்மையுமான புதிதான பற்கள் உள்ள ஒரு இயந்திரமாக நான் மாற்றுவேன். ஒரு புழுவுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? ஒரு புழுவுக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது? ஒரு புழுவுக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது? யோசித்து பாருங்க. இதை வைத்து என்ன சாதிக்க முடியும்? ஒரு புழு அப்படின்றது ஒரு லிமிட்டடான ஒரு கிரீச்சர். அது ஒரு அநேக குறைபாடுகள் உள்ள பலவிதமான எல்லைகளுக்கு உட்பட்ட ஒரு சிறிய ஒரு பிராணி புழு. இந்த புழு நசுங்குவதற்கும் சீக்கிரமாய் மாண்டு போவதற்கும் ஒளிந்து அழிந்து போவதற்கும் ஒரு வருங்காலமற்ற ஒரு தன்மைக்கும் தான் இது உடையது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த யாக்கோப் என்னும் பூச்சியே, புழுவே, நான் உன்னை பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவேன். புழு மிதிச்சு ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, புழு நடந்து ஒன்றும் நடக்க போகிறது இல்லை, பெரிதா ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது இல்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புழுவை நான் எந்திரமாய் மாற்றி, இந்த புழு ஒரு காலத்தில் புழுவாக இருந்த இப்போ எந்திரமாக மாறி மலைகளை மிதித்து நொறுக்குமாம், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக மாற்றுமாம். இது என்ன தெரியுமா? புழுவினுடைய இயல்பான நிலையில் அதை செய்ய முடியாது. ஆனால் அதை மாற்றுவேன் என்று சொன்ன அதிசயமான தேவனாலே இது கூடும். ஹல்லேலூயா. நாம் நிறைய வேளையில் இன்றைக்குள்ள நாட்களில் பார்க்கும்போது மெட்டலில் உலோகங்களை மெஷினாக மாற்றுறதை நம்ம பார்க்குறோம். பழைய இத்து போன பிளாஸ்டிக்கை கூட ரீசைக்கிள் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை வைத்து ஏதோ ஒரு உபயோகமான பொருட்களை செய்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் எங்கேயுமே புழுக்கள் எந்திரங்களாக மாறினதை நம்ம பார்க்க முடியாது, பார்த்தது கிடையாது, இது வாய்ப்பே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இவ்வளோ சிறிய கூட்டம் புழுவை போல நீ இருக்கிறாய், ஆனால் நான் உன்னை I will show myself as a God of wonders in your life. இது யாருமே நம்ப முடியாது, இது யாருமே எதிர்பார்க்க முடியாதது, இது யாருமே கணிக்க முடியாத ஒரு காரியத்தை நான் உனக்காய் செய்வேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. ஆம், தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்ட மக்களை, தேவனை சார்ந்து நடக்கிற மக்களை, தேவனை அண்டிக் கொள்ளுகிற மக்களை ஆண்டவர் மனிதனுடைய எல்லா ஆலோசனைக்கும் அறிவுக்கும் எதிர்பார்ப்புக்கும் மேன்மையாகவும் அதிகமாகவும் தேவன் பிரகாசிக்க பண்ணி உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தின் 9 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று வாசிக்கிறோம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இந்த ஒளியை போல ஒரு ஒளி இல்லை. எந்த மனிதன் அந்த ஒளி மேல விடுவானால், ஒளி அந்த மனுஷனுடைய மேல படுமானால் எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணிடும். அதை விதிவிலக்கு என்று யாருமே கிடையாது. எந்த மனுஷனையும் மாற்ற மறுரூபப்படுத்த அந்த மெய்யான ஒளியினாலே முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 2 வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. அதை வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியத்தை தரும். இயேசு படகிலிருந்து இறங்கி அவர் அந்த கடற்கரை அந்த 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 கரை ஓரமாய் நடந்து வரும்போது அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன் இயேசுக்கு எதிர்கொண்டு வருகிறான். இந்த மனுஷனை குறித்து அந்த வசனம் நமக்கு 3 வசனத்தில் சொல்லுகிறது. இந்த மனுஷன் எதிலே குடியிருந்தான்னா, கல்லறைகளை தன் குடியிருப்பாய் மாற்றினான், சங்கிலிகளால் கட்டப்பட்டான். ஆனால் யாருமே அவனை அடக்க முடியல. விலங்கு போட்டு ஒடுக்க முயற்சி பண்றாங்க, யாருமே அவனை கட்டுப்படுத்த முடியல. 5 வசனத்தில், எப்பொழுதுமே இவன் இரவும் பகலும் மலைகளிலே கல்லறைகளில் தங்கிக்கிட்டு சத்தம் போட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு கல்லுகளினால் தன்னையே காயப்படுத்தி கொண்டிருந்தான்.
இவனை குறித்து 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. 4ஆம் வசனத்தில் அவன் அநேகந்தரம் விலங்குகளினால் சங்கிலிகளினால் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளையே முறித்து போடுவான், விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்குவதற்கு யாராலையுமே முடியல, யாராலையும் முடியும். என்ன முயற்சி செய்தாலும் முடியல. நான் நினைக்கிறேன் முதல்ல அவங்களுடைய பெற்றோர் அவன் அடக்க முயற்சி செய்திருப்பாங்க, பெற்றோரால் அடக்க முடியல. கொஞ்ச நாள் கழித்து கொஞ்சம் சுற்றுப்புறத்தாரில் இருக்க மக்கள்லாம் வந்து உதவி செஞ்சுருப்பாங்க, அவங்களால முடியலை. அதுக்கப்புறமா கைதேர்ந்த அறிவாளிகள் அனுபவசாலிகள்லாம் வந்து முயற்சி செய்திருப்பாங்க, யாருக்குமே அடங்காமல் கடைசி வீட்டிலே தங்க முடியாமல் கல்லறைகளில் மலைகளில் தங்கி அடக்க முடியாத ஒரு மனிதனாக இரவெல்லாம் கூச்சல் போட்டுக்கொண்டு ஒரு பரிதாப நிலையில் இந்த மனுஷன் இருக்கிறார். ஆனால் இயேசு அவனை சந்தித்தார். இயேசுவை அந்த மனிதன் சந்தித்து இயேசு அவன் மேல இருந்த பிசாசுகள் எல்லாம் விரட்டி அடித்த போது 15ஆம் வசனத்தில் இந்த மனிதனுடைய நிலைமையை நம்ம பார்க்கிறோம். இயேசுவின் இடத்துல அந்த ஊராரெல்லாம் வந்து பார்த்த பொழுது லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதே அவங்க பார்த்தாங்களாம். இது வரைக்கும் இந்த பையன் அப்படி பார்த்ததே கிடையாது. வஸ்திரம் தரித்திருக்கிறான், ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான், புத்தி தெளிஞ்சிருக்கிறான். வேதம் சார் அதை கண்டு பயந்து போயிட்டாங்களாம். பயந்து போனாங்கன்ற வார்த்தை எதற்கு அடையாளம் பண்ணால் பிரமிப்படைஞ்சாங்க. ஹவ் இஸ் இஸ் ஈவன் பாசிபிள்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியமாகும்? நம்ம இத்தனை வருஷமா பார்த்துருக்கோமே இந்த பையனை, கத்தி கூச்சல் போடுற ஒரு பையனை பார்த்துருக்கோம், உடம்பையை வெட்டிக்கிற ஒரு பையனை பார்த்துருக்குறோம், அடக்க முடியாத ஒரு பையனை பார்த்துருக்குறோம். இவனை எப்படி மாற முடிந்தது? ஒரே ஒரு பதில் தான், இது கர்த்தராலே ஆயிற்று. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால் அதிசயமான தேவன். நம்ம முடியாது அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் போடுறோம் பாருங்க, அந்த ஃபுல் ஸ்டாப்பை அழிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சது நினைக்கிறோம் பாருங்க, அது தொடர்கதையாக மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம இது வந்து ரொம்ப எளிமையானது, அற்பமானது, உதாசீனப்படுத்துறோம் பாருங்க. அந்த புழுவை ஆண்டவர் எந்திரமாய் மாற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆம், தேவன் செய்கிற காரியங்களை மனுஷனுடைய புத்தி, அவனுடைய ஞானம், யுக்தி எதுவினாலும் புரிந்து கொள்ள முடியாத மேன்மையான காரியங்களை தேவன் நமக்காய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த காலை வேளையில விசுவாசிங்க, உங்க வாழ்க்கை இந்த காலையில் ஒரு புழுவை போல எளிமையாக, சிறுமையாக, பலவீனமாக, ஒன்றத்துக்கு உதவாத நிலையில் நீங்க இருந்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் தயவும் நம்ம மேல் இருக்குமானால், அவர் வார்த்தை விசுவாசிக்க முடியுமானால், கர்த்தர் எனக்குள்ளேயும் தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் எனக்காய் அதிசயங்களை காண பண்ண தேவன் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் நாம் எதிர்பாராத காரியங்களை, புத்தி கெட்டாத காரியங்களை, எல்லாரும் பிரமிக்கத்தக்க காரியத்தை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இவர் தான் யார் என்றால் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிற நம்முடைய தேவன் அதிசயமானவர், அதிசயங்களை காண பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை அதிசயங்களை, சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தர் என்னை அதிசயங்களை. நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே அறிவினால் சாதிச்சிடலாம், எல்லாம் ஆற்றல்னால் சாதிக்கலாம், எல்லாம் அனுபவத்தில் சாதிக்கலாம், கொஞ்சம் சாதிக்கலாம். ஆனால் எதுவுமே செய்ய முடியாத தேவன் தம்முடைய அதிசயத்தினாலே தேவன் விளங்க பண்ணுவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவா என்று வாக்குரைத்தார் தேவன், என்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்குரைத்தார் தேவன். கரங்களை தட்டி சொல்லுவோம், இந்த அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, கண்டிடுவார். ஹல்லேலூயா. இது ஏதோ ஒரு பாடலாய் மாத்திரம் அல்ல, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புழுவை, ஒரு பூச்சியை எந்திரமாய் மாற்றி எல்லாரும் கண்டு பிரமிக்கத்தக்க விதமாய் தேவன் மாற்ற வல்லவர். இதை குறித்து தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதுல இன்றைக்கு நம்ம அவருடைய அதிசயங்களை 3 விதமாக பார்க்க போறோம். 3 changes God promised. தேவன் வாக்கு பண்ணும் 3 மாற்றங்கள்.
ஒரு புழுவுக்கு தேவன் வாக்கு செய்கிற 3 மாற்றங்கள், இதை நாம் இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கும் போது கண்டுபிடிக்க முடியும். ஏசாயா 41 14 வாசிக்கும் போது இந்த 3 மாற்றங்களை தேவன் வாக்கு பண்ணுகிறார். முதலாவது பாருங்க, 14 ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே. 15 இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். நம்பர் 1, God promised to change the nature of the worm. புழுவின் தன்மையை மாற்றுவதாக தேவன் வாக்கு பண்ணினார். புழுவினுடைய தன்மையவே மாற்றுறது தேவனுடைய வார்த்தை இங்கே வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். யாரை எதற்காக மாற்றுகிறார் பாருங்க. புழுவினுடைய தன்மை சண்டை போடுகிறது அல்ல. ஒரு பூச்சியினுடைய தன்மை எதிர்த்து நிற்கிறது அல்ல. அது ஓடுகிறது தான். அது எப்பவுமே தப்பித்து ஓட தான் செய்யும். அது தனக்கு ஆபத்து எப்பொழுது வருகிறது என்று எப்பொழுது ஒழித்து கொண்டு ஓடும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தன்மை எதிர்த்து நிற்கிறது கிடையாது, உன் தன்மையவே நான் மாற்றுவேன். இந்த புழுவின் தன்மையில் ஒரு முக்கியமான தன்மை ஒன்று இருக்கு. நீங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் 28 39 ஒன் ஆஃப் த நேச்சர்ஸ் ஆஃப் அ worm, ஒரு worm உடைய நேச்சுரலான நேச்சர் அதில் போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க, திராட்சை தோட்டங்களை நட்டி பயிரிட்டாலும் ஆனாலும் திராட்சை ரசம் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது. திராட்சை பழங்களை சேர்க்க முடியாது. ஏன்னா இந்த பூச்சி என்ன பண்ணும், தின்று போடும். A worm by nature is destructive. ஒரு புழு தன்னுடைய இயல்பான தன்மை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் அழிவை உண்டாக்குவதுதான் ஒரு புழுவினுடைய தன்மை. அதை யாரும் கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை, அது யாரையும் வேலை வாங்க வேண்டியதில்லை. புழு வந்தாலே எல்லாவற்றையும் அழித்து போடும். இங்கே போட்டிருக்கு, ஒரு மனுஷன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு திராட்சை தோட்டத்தை நட்டி அதை பாவம் தண்ணி ஊற்றி பாதுகாத்து எவ்வளவோ அதை பராமரிக்கிறாரு. இது எல்லாம் இந்த மனுஷன் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கும். நடுவில் ஒரு புழு உள்ளே போகிறது. இந்த உள்ள புழு வந்த உடனே இவ்வளவு கஷ்டப்பட்டு நட்டின இந்த திராட்சை தோட்டத்தில் வந்த அத்தனை பழத்தையும் இது நாசமாக்கி விட்டு விளைச்சலையே மாற்றிருச்சு. எல்லாருமே கன்ஸ்ட்ரக்டிவாக போகணும்னு நினைக்கும் போது இந்த புழுவுடைய தன்மை என்னன்னா டிஸ்ட்ராய் பண்ணுறது. அது ஒரு டிஸ்ட்ரக்டிவான அஜெண்டா. அந்த நேச்சரே ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு நேச்சர். யோனாவின் புஸ்தகம் 4 நேற்றுக்கு இதை நான் மேற்கோள் காட்டினேன். அதில் ஒரு ஆமணக்கு செடியை ஆண்டவர் யோனாவுக்காக எழும்ப பண்ணினார். இந்த ஆமணக்கு செடி யோனாவின் தலையின் மேலே நிழலை கொடுக்கிறதாக இருந்தது. இந்த நிழல் கொடுத்த இந்த ஆமணக்கு செடியில் யோனா மகிழ்ந்து பூரித்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஆமணக்கு செடியை ஒரே இரவில் ஒரு புழு என்ன செய்தது பாருங்க, ஒரு பூச்சி என்ன செய்ததுன்னா அந்த ஆமணக்கு செடியை அழித்து போட்டது. அதனால் அது அரித்து போட்டதுனால இதை பண்ற வேலையை பாருங்க, உள்ள புகுந்தாலே அழிவுதான். இந்த பூச்சி உள்ள வந்தாலே அரிச்சு போட்டு அத்தனையும் காஞ்சு போக பண்ணும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 16 24 வாசிக்கும் போது மோசே சொன்னபடியே வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை இவங்கெல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி வாசிக்கிறோம், அந்த சேர்த்து வைத்த மன்னா நாரவில்லை, அதிலே பூச்சி பிடிக்கவும். அப்போ அர்த்தம் என்னன்னா, இந்த பூச்சி மட்டும் உள்ள வந்துச்சுன்னா அடுத்து என்ன வந்துடும்னா நாற்றம் வந்துடும். பூச்சி வந்தால் நாசமாயிடும், பூச்சி வந்தால் நாரிடும். யோபு 7 படித்தா, என் மாம்சம் பூச்சிகளாலும் அடை பற்றின புழுதியினாலும் மூடப்பட்டிருக்கிறது, என் தோல் வெடித்து அருவருப்பானதுன்னு சொல்றார். புழு பிடிச்ச ஒரு மனுஷன் அவனுடைய நிலைமை என்னன்னா அருவருப்பு. சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விசுவாசியை நான் சந்திக்க போயிருந்தேன். அவருக்கு ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு. அவர் ஒரு இடத்துல போய் காலை இரும்பில் வெட்டிட்டாரு. அது பட்ட அந்த இரும்பை யாருமே சட்டை பண்ணலை, அவரும் சட்டை பண்ணலை,
வீட்டில் யாருமே கண்டுகொள்ளலை. அந்த டெட்டனஸ் ஊசி போடாமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஃபுல்லாக அந்த கால் எல்லாம் அவருக்கு அப்படியே இன்ஃபெக்ட் ஆகி ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. ஒரு கட்டத்தில் அவரை வந்து எதுவுமே செய்ய முடியாத அளவு போயிட்டாங்க. அவரை சந்திக்க போயிருந்தேன். அவரை உள் அறையில் வச்சுருந்தாங்க, பெட்ரூமில். ஆனால் நான் வாசலில் வந்து உள்ளே பிரவேசிக்கிறேன். அந்த அந்த கேட்டில் அவருடைய துர்நாற்றம் வந்து வெளியே தெரியுது. அவ்வளோ பயங்கரமான நிலையில் அவர் இருந்தார். உள்ளே போய் பார்த்தா அவருடைய பிள்ளைகள் சொல்கிறாங்க, கட்டு போட்டிருக்கோம், கட்டை திறந்தால் புழு வெளியே வரும்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பயங்கரமாக அவர் இருந்தார். ஐயோ, அவருடைய நிலைமையே மோசமாகி விட்டது. ஒரு மனுஷன் வந்து புழுக்களால் பாதிக்கப்பட்டான் அப்படின்னா எவ்வளோ பயங்கரம் அப்படின்னு கேட்டால், அவனுடைய அழகான சரீரம், அவனுடைய அழகான சருமம் வெடித்து நாசமாயிடும். அதான் அவர் போட்டிருக்காரு, என் மாம்சம் பூச்சிகளாலும் அடைபற்றின புழுதினாலும் மூடப்பட்டிருக்கு, என் தோல் வெடித்து அருவருப்பாயிட்டுன்ற. இந்த பூச்சி பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிறவங்கள அருவருப்பாக்கி விட்டுரும், வளர்ந்துட்டு விளைச்சலாக இருக்கிறத நஷ்டமாக்கி விட்டுரும், நல்ல வாசமாக இருக்கிறத நார பண்ணிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூச்சி புழுவினுடைய ஒரு வேலை. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் புழுவே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடும்போது அந்த புழுவை பார்த்து நாசம் பண்ணுகிற, கெடுக்கிற, எல்லாவற்றையும் அழித்து எல்லாவற்றையும் அழுக பண்ணுகிற ஒரு சுபாவம், தன்மை உள்ள ஒரு புழுவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். உன்னை எப்படி மாற்றுவேன் என்றால், அழிக்கிற ஒரு கருவியாக, எல்லாவற்றையும் கெடுக்கிற தன்மை உள்ள உன்னுடைய தன்மையை நான் எப்படி மாற்றுவேன் என்றால், உன்னை போரடிக்கிற எந்திரமாக நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கெடுக்கிற உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னையும் பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாய் மாற்ற வல்லவர். ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய லைஃபை தொடும்போது பிரயோஜனம் இல்லாதவர்களையும் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்ற வல்லவர். எதை செய்தாலும் நஷ்டம், எதை செய்தாலும் நாசம், எல்லாமே என் கையில் வாய்க்கவில்லை, எல்லாமே கெட்டு போகிறது என்ற நிலைமையில் நீங்க இருக்கிறீங்களா? இன்றைக்கு காலையில் தேவனுடைய அதிசயம் உங்கள் வாழ்க்கையை தொடுமானால் என்னால் தைரியமாய் நிச்சயமாய் சொல்ல முடியும், என் தேவன் அழிவுக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் தம்முடைய அதிசயத்தினாலே வாழ்வழித்து வாழ்வு தருகிறவர்களாய் மாற்ற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த காரியத்தை பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார். 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். முன்னே எப்படி இருந்தேன் பாருங்க. அவர் சொல்றார், அவர் தன்னுடைய வாழ்க்கை பற்றி சொல்ற, முன்னே நான் எப்படி இருந்தேன்? தூஷிக்கிறவனா இருந்தேன், துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன், கொடுமை செய்கிறவனா இருந்தேன், இப்படிப்பட்ட லைஃப். ஆனா 14ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறாரு, நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தோடும் அன்போடும் கூட என்னிடத்தில் பரிபூர்ணமாய். இவருடைய லைஃப் வந்து, அந்த பழைய லைஃப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நத்திங் கிரியேட்டிவ், நத்திங் யூஸ்ஃபுல், எல்லாமே டிஸ்ட்ரக்டிவ் லைஃப். ஒரு டாக்ஸிக் பர்சன் இவர். எங்கே வந்தாலும் இவரை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்க, எல்லாரும் அஞ்சுவாங்க, ஓடுவாங்க, ஒளிவாங்க. நத்திங் யூஸ்ஃபுல் கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிம். அவரை விட்டு எந்த பிரயோஜனமானது வராது. எங்கே போனார்னா யாருக்காவது அடி உத, யாருக்காவது ஒரு துன்பம், வேதனை, ஒரு நஷ்டம், அழிவு, இப்படியே தான் அவர் லைஃப்பை வந்து ஒரு நேச்சராகவே மாறிடுச்சு. செகண்ட் நேச்சர்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய தன்மை. போனாலே சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நல்லா போயிட்டுதுங்க, இவர் வந்து 2 வார்த்தை பேசினார், எல்லாமே குழப்பமாக போச்சு. அமைதியாக போன குடும்பத்தில் 2 வார்த்தை பேசினாங்க, குடும்பமே 2ஆக போச்சு. இவர் செய்த ஒரு செய்கையினால எல்லாம் நல்ல காரியம் எல்லாம் நின்று போச்சு. இது சில பேருடைய தன்மை. அது வந்து அவங்களுடைய ஜென்ம சுபாவம். அது அவங்க நல்லது செய்கிறதே அவங்களுக்கு முடியாமல் இருக்கு. அவர் சொல்கிற, பவுல் சொல்கிறது போல, நன்மை செய்யணும்னு ஆசைப்படுறேன், நன்மை செய்கிறது தான் என்கிட்ட இல்லை. எந்த தீமையை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அதே தான் நான் செய்கிறேன். அது ஒரு நேச்சர். இந்த புழுவுடைய நேச்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை நீங்கள் அதுக்கிட்ட ஆசையாக கொடுத்தாலும் அது கெடுத்துட்டு தான் வரும்.
அதை நார பண்ணிட்டு வரும், அதை உடைச்சிட்டு வரும், அதை நொறுக்கிட்டு வரும், அதை பாழாக்கிட்டு நஷ்டப்படுத்திட்டு தான் வரும். சில பேருடைய லைஃப்பில் நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு எத்தனையோ பேர் எனக்கு நன்மை செஞ்சாங்க, எவ்வளவோ உதவி செய்யணும்னு ட்ரை பண்ணாங்க, ஆனால் யார் என்னை தூக்கணும்னு நினச்சா கூட என்னால் ப்ராஸ்பரே பண்ண முடியல. யாருடைய ஆலோசனையும் உதவியும் ஒத்தாசையும் எனக்கு வேலையே செய்யலை. சில வேளையில் சில பேரை பார்த்து பெற்றோர் சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, உனக்கு நான் கொடுத்துருந்ததெல்லாம் வேற யாருக்கா கொடுத்துருந்தா எங்கேயோ போயிருப்பாங்க அவங்க, உனக்கு கிடைத்த வாய்ப்புகள்லாம் வேற யாருக்கா கிடைச்சிருந்தா லைஃப்பை எப்படியோ பில்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அத்தனை நன்மைகள் அவளுக்கு வந்தது, ஆனால் அத்தனை என்ன பண்ணாங்க, அழிச்சு போட்டாங்க. ஏசாவை பாருங்க, அவன் பிறந்த போதே அவனுக்கு நன்மை கிடைச்சது, பிறக்கிறதுக்குன்னே அவனுக்கு கிடைச்ச பாக்கியம் சேஷ்டபுத்திர பாகம். ஒரு கப்பு கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை வித்து போட்டான் பாருங்க. என்ன பயங்கரம் அவன் லைஃப்ல. ஆண்டவரா இயற்கையாகவே அவனுக்கு கொடுத்த நன்மையை கூட அவன் அனுபவிக்கல, அதை வேஸ்ட் பண்றான். இஸ் அ வேஸ்டர். பின்பு அழுதானா, பின்பு முறையிட்டான், ஆனா ஒண்ணுமே அவனுக்கு திரும்ப கிடைக்கல, போனது தான். நம்முடைய லைஃப்ல அப்படி இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு அன்பா சொல்லுவேன், இந்த காலை வேளையில பாஸ்டர் நான் எதை செய்தாலும் வாய்க்கல, எதுவுமே முன்னேறல, எவ்வளவோ எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளவோ செலவு, எவ்வளவோ டைம், நிறைய பேர் என் லைஃப்ல இன்வெஸ்ட் பண்றாங்க, பட் நத்திங் ஒர்க்ஸ். என்னுடைய வயல் நிலம் வெறுமையா இருக்கு, காய்ந்து போனதா இருக்கு, நடுறேன் ஆனா முடிவை பார்த்தா திராட்சை ரசம் குடிக்க முடியல, பழங்களை என்னால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியல. எவ்ரிதிங் இஸ் பிகமிங் வேஸ்டட். நேரம், பொருள், சமயம், எனக்கு கொடுக்கப்படுகிற எல்லா வாய்ப்புகள் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. சொல்றீங்களா? இன்னைக்கு காலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒரு புழுவ மாதிரி இருக்கு, நான் எதில் போய் சேர்ந்தாலும் எதை செய்தாலும் எல்லாமே ஒன்றுமே சித்தி வர மாட்டேங்கிறது, ஒன்று வாய்க்க மாட்டேங்கிறது. இந்த கர்த்தரை பார்த்து கதறுங்க, ஆண்டவரே புழுவை போல் இருக்கிற என்ன பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுங்கப்பா, எந்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே, எந்திரமாக மாற்றுங்க ஆண்டவரே, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாக மாற்றுங்க. இன்னைக்கு சில பேரோட லைஃப்பை பற்றி சில பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கேன். எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சங்கள் அவர் சம்பாதிச்சாரு, அத்தனையும் குடிச்சு அழிச்சு போட்டாரு. எத்தனை அருமையான ஒரு ஆரம்பம் கர்த்தர் கொடுத்தாரு, புத்தீனமான முடிவுகளால எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க. எல்லாமே கெட்டு போனது, எல்லாமே நாரி போனது. இன்னைக்கு ஆண்டவற்றை முறையிட்டு பாருங்க, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில் அதிசயத்தை காண பண்ணுங்க, என் வாழ்க்கையை திரும்பவும் மறுமலர செய்யுங்க. அங்க சொல்றாரு பாருங்க, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, நீ பயப்படாத, புழுவாக இருக்கிற உன்னையும் தேவன் ஒரு நல்ல எந்திரமாய் மாற்ற தேவன் வல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியும், இந்த சவுல் ஆகிய பவுலோட லைஃப்பை படிச்சீங்கன்னா, இந்த அசோசியேட் பண்ண எல்லாமே யாருக்கோ வேதனை கொடுக்கறது தான் இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம், அவர் தன்னுடைய சொந்த வாயினாலேயே அவர் சொல்லுகிறாரு, தூஷிக்கிறவன், துன்பப்படுத்துகிறவன், கொடுமை செய்கிறவன் அப்படின்னு சொன்னார். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 57 59 வசனங்களை படிச்சீங்கன்னா என்ன சம்பவம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்தேவான் அப்படின்ற தேவ மனுஷன் பிரசங்கம் பண்றாரு. தெரு பிரசங்கம் நடந்துட்டு இருக்கு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எல்லாரும் ஒருமனப்பட்டு அவனை கல்லெறியணும்னு சொல்லி கல் எடுத்து எரியறதுக்கு ரெடி ஆனாங்களாம். அப்ப நடந்தது என்னன்னு பாருங்க, 58ஆம் வசனத்துல, சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள். பாருங்க, எத்தனையோ பேர் அங்க இருந்திருப்பான். ஆனா துன்மார்க்கம் பண்றதுக்கு, அக்கிரமம் பண்றதுக்கு துணியை எங்க கொண்டு வச்சான்னா யாருக்கிட்ட? ஆமா, வாலிப வயசுல தெரியும், இவன்கிட்ட வச்சா இவன் அக்கிரமம் பண்றதுக்கு எல்லாம் பத்திரமா நம்மளை பாதுகாத்துக்குவான். எப்படி நம்பினாங்க பாருங்க, அவனை எப்படி அடையாளப்படுத்தினாங்க பாருங்க. அவனுடைய தன்மை இஸ் நேச்சர் பை நேச்சர், பை டிஃபால்ட் ஒரு டிஸ்ட்ரக்டிவான ஒரு ஃபோர்ஸ், ஒரு டேமேஜிங் ஆட்டிடியூட், ஒரு டீவியன்ட் ஆட்டிடியூட் இவனோட லைஃப்ல இருந்தது. ஆரம்பம் உங்க வாழ்க்கையில் அற்பமாக இருக்கலாம், இந்த மாதிரி பெரிய அழிவை உண்டு பண்ணுகிறதா இருக்கலாம். சில பேர் பாருங்க, நீங்க தைரியமா சொல்ல முடியும், நீங்க நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க உண்மையா நீங்க ரொம்ப நம்ம கரெக்டா நீங்க நிதானிச்சீங்கன்னா சில பேர் சொல்லுவீங்க, இந்த அழிவு வேற யாருனாலையும் வரல, என்னால தான் வந்தது.
இந்த சமாதான கேடு என்னால தான் வந்தது, இந்த பிரிவினை என்னால தான் வந்தது. சில பேர் சொல்லுங்க வாய் தான் பாஸ்டர், வாய் சும்மா இருக்காது. சில பேர் சொல்றதை கேட்டுருக்கேன், பாஸ்டர் அந்த பக்கமே போக விடாதீங்க, நான் போல அந்த பக்கம் ஏதாவது பேசிவிடுவேன். என்ன நம்பிக்கை பாருங்க அவங்கள பற்றி. ஏதாவது பேசிவிடுவாங்களாம், பேசிவிட்டு எதாவது என்ன பண்ணிடுவேன், வம்ப விலைக்கு வாங்கிட்டு அவங்கள பற்றியே நம்ப மாட்டேங்கிறாங்க. என்ன விட்டுறாதீங்க. சில பேர் சொல்கிறாங்க நான் இருக்கிறதே கிடையாது, பொதுவாக எங்கேயாவது போயிடுறேன். ஏன் இருந்தேன்னா ஒரு வார்த்தை சொன்னால் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, மிருகமாக மாறிடுவேன். ஆமாம், தன்மை உள்ள இருக்கு, ஒரு பொல்லாத குணம், தங்களையே நம்ப முடியல, யாரும் அவங்கள நம்ப முடியல. ஆனால் தேவன் சொல்லுகிறாரு, புழுவே நீ பயப்படாதே, நான் மாத்திரம் வாழ்க்கையில் கிரியை செய்வானால் இந்த பொல்லாத தன்மையவே நான் மாற்றுவேன். அழிக்கிற உன்னை அநேகருக்கு பயனுள்ள ஒரு கருவியாய் நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. தேவனாலே மாற்ற முடியாத ஒரு காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டிஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ் இருக்கா, டிஸ்ட்ரக்டிவான ஆட்டிடியூட், டிஸ்ட்ரக்டிவான நெகட்டிவான திங்கிங், நெகட்டிவான ஸ்பீக்கிங், இதே தான் உங்கள் வாழ்க்கை ஆக்கிரமிக்குதா? சில பேர் சொல்லலாம், ஏன் தான் இப்படி நான் யோசிச்சுட்டே இருக்கேன்னு எனக்கே புரியலை, ஏன் இப்படி பேசுகிறேன்னு எனக்கு புரியலை, ஏன் இப்படி நடந்து கொள்கிறேன்னு எனக்கு புரியலை. ஐ எம் அ டிஸ்ட்ராயர். எதை கொடுத்தாலும் கெடுத்து போடுறேன், அழிச்சு போடுறேன், நாசமாக்கிடுறேன், அதை இழந்து போகிறேன், வெறுமையாக்குறேன். இளையகுமார் லைஃப்பை பாருங்க. 2 பிள்ளைகளை பெற்றெடுத்த அவங்க அப்பாட்ட போய், இந்த பையன் என்னுடைய ஆஸ்தியில் பங்கை எனக்கு கொடுங்க. உடனே அப்பா கொடுத்துட்டாரு. என்னப்பா பண்ண, ஆஸ்தியை வச்சு என்ன பண்ண, இவ்வளோ ஆஸ்தியை வாங்கிட்டு போன, என்ன பண்ண, ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிச்சியா, ஏதாவது வளர்ந்தியா, 2 மடங்கு பெருசாக்குனியா? கிடையாது. என்ன செய்தான் அவங்க அண்ணன் வந்து சொல்கிறான், உம்முடைய ஆஸ்தியை வேசிகளிடத்தில் அழித்து போட்ட இவன் ஆஸ்தியை வாங்கிட்டு போய் ஏதாவது நன்மை செஞ்சானா? கிடையாது. சில பேர் காசு கொடு, காசு கொடு, காசு கொடு, எனக்கு காசு வேணும், எனக்கு சொத்து கொடு, பங்கு கொடு, கேட்கறதுல அப்படி வெறியா இருப்பாங்க, கொடுத்தே ஆகணும். அதுக்கு சண்டையெல்லாம் போடுவாங்க. எல்லாம் கொடுத்து பாருங்க, ஒன்றும் இருக்காது, எல்லாம் நாசமாக்கி வலிச்சு கடங்காரனா வெளியே வருவாங்க. ஏன் தெரியுமா? தன்மையிலேயே அவங்களால வந்து ஒரு பிளஸட் லைஃபுக்கு நேராக தங்களையும் நடத்த முடியாது, தன் குடும்பத்தை நடத்த முடியாது. அவங்களோட சேர்றவங்க எல்லாருக்குமே பெரிய ஆபத்து இருக்கு. பை நேச்சர் வெரி டிஸ்ட்ரக்டிவ். யாக்கோபு என்னும் புழுவே, பூச்சியே, ஆண்டவர் இன்னைக்கு பேசுறாரு, உன்னை எந்திரமாக மாற்றுவேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, லார்ட் சேஞ்ச் மை நேச்சர். என்னுடைய தன்மையவே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. என்னுடைய தன்மையில ஒரு மறுரூபத்தை உண்டாக்கும் ஆண்டவரே. நார பண்ணுகிறேன் வாழ்க்கை, காய்ந்து போக பண்ணுகிறேன் வாழ்க்கை, அருவருப்பாக மாற்றுகிறேன் வாழ்க்கை, அழித்து போடுகிற தன்மை உள்ள என் வாழ்க்கையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவார். எனக்கு தெரியும், கர்த்தரிடத்துல மாத்திரம் நீங்க ஒப்பு கொடுப்பீங்களானா, இதுவரைக்கும் டிஸ்ட்ராயர், வேஸ்டர் அப்படின்னு பேர் பெற்ற ஒருவனை தேவன் அநேகருக்கு நன்மை கொடுக்கிறவனாய் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாதவனை பிரயோஜனப்படுத்துகிறவனாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு you have to come clean and you have to be honest with yourself. நீங்க வந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கணும், நேர்மை உள்ளவர்களாக நீங்க காரியங்களை ஒத்துக்கொள்ளணும். எஸ், என் வாழ்க்கையில் எவ்வளவு நஷ்டம், எத்தனை பேருடைய வாழ்க்கையில் சொல்ல முடியும், எவ்வளவு பண நஷ்டம், பொருள் நஷ்டம், நேர நஷ்டம், வாய்ப்புகளை நஷ்டப்படுத்தி இருக்கேன். I wasted everything. How many opportunities gone to the dust. எத்தனை வாய்ப்புகள் ஒன்றுமில்லாமல் போனது. வேஸ்டரா இருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு அதிசயத்தை என் வாழ்க்கையில் காண பண்ணுங்க. என் நிலைமை மாறணும்ப்பா, என் நிலைமை மாறணும்ப்பா, என் நிலைமை மாறணும்ப்பா, என் நிலைமை மாறணும்ப்பா. என்னுடைய தன்மையவே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தன்மையவே நீங்க மாற்றுங்க. ஒரு புழுவாக நான் வாழ்ந்து புழுவாக முடிய விரும்பல. ஆரம்ப அற்பமா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புறேன். என்னையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுங்க ஆண்டவரே. என்னையும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. அன்றைக்கு சபையை பாழாக்கின அதே பவுலை சபையை கட்டுகிறவனாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. கொலைவெறி பிடித்த அவனை அநேகருக்கு ஜீவனை கொடுக்கிற மனிதனாய் கர்த்தர் மாற்றினார். அநேகரை துன்பப்படுத்தினவனை தேவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். அநேகருக்கு வேதனை கொடுத்தவனை
அநேகரை மகிழ்விக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு என்னையும் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்மை மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எங்களுடைய பொல்லாத தன்மைகளை எங்களை விட்டு மாற்ற உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அதை செய்ய வல்லவர். எங்க வாழ்க்கையில் அழிவுக்கு நேராக எங்களை கொண்டு போகிற சிந்தனைகள், அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற கிரியைகள், அழிவுக்கு நேராய் கொண்டு போகிற ஆலோசனைகள் எங்களுக்கு விடுதலையை தந்து எங்க தன்மையவே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எங்கள் தன்மையவே மாற்றுங்க ஆண்டவரே. தன்மையவே மாற்றுங்க, எங்கள் தன்மையவே மாற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட தகப்பனார் ஒரு முறை சொன்ன சாட்சி என்னை ரொம்ப தொட்டது. ஒரு முறை அவர் ஒரு வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் அவருடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், அவர் அவருடைய சொந்த குடும்பத்தார் அவருடைய சொந்தங்கள் இவரை ஒரு தரித்திரம்னு பார்த்தாங்க. ஒரு முறை அவருடைய ரொம்ப பரிதாப நிலையில் அவருடைய சொந்தங்களை பார்க்குறக்கு ஒரு முறை போயிருந்தாராம். அப்போ அந்த சொந்தக்கார அம்மா எங்கள் அப்பா ரோட்டில் அந்த வீட்டு வாசலில் தெருவிலே நிற்க வச்சு பேசிகிட்டே இருந்தாங்களாம். உள்ளே கூப்பிடலையாம். ஏன்னா அந்த ஊரில் என்ன பேசிட்டாங்கன்னா, இவனுங்க நம்ம வீட்டில் கால் வச்சா தரித்திரம் தான் நமக்கும் பிடிக்கும் அப்படின்னு பேசிட்டேன். சமீபத்தில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி அவங்க என்னை ஜபிக்கிறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் போடுற கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் போய் ஜபிக்க வந்தபோது அந்த விசுவாசியை ரொம்ப வருஷமாக இங்கே வர்றாரு. அவர் சொல்கிறார், சாட்சியில் சொல்கிறாரு, பாஸ்டர், உங்கள் அப்பா எங்கள் வீட்டுக்கு முதல் முறை வந்தார். அப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம். அவர் ஜோம் பண்ணார் பாஸ்டர். அடுத்த வருஷத்தில் நான் ஒரு நிலம் வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நிலத்துக்கு ஜோம் பண்ண கூப்பிட்டேன். அவர் கால் வச்சு ஜோம் பண்ணார். அடுத்த வருஷம் வீடு கட்டிட்டேன். வீடு பிரதிஷ்டைக்கு வந்தார். சுற்றி பார்த்தாரு, இதையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னார். அடுத்த வருஷம் பக்கத்தில் வாங்கிட்டேன். அடுத்த வருஷம் அடுத்த மாடி போட்டேன். அவர் வரும்போதெல்லாம் என் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடுச்சு. அவர் விசுவாசம் அப்படி. ஆனால் நான் உடனே அதை யோசித்தேன், ஒரு காலத்தில் எங்கள் அப்பாவுடைய கால் பட்டாலே தரித்திரம்னு அவருடைய சொந்தக்காரங்க நினச்சாங்க. ஆனால் ஒரு காலம் மாறினது, அவர் கால் பட்டாலே ஆசீர்வாதம் நினைக்கிற ஒரு காலம் மாறினது. அது யாரால வந்தது தெரியுமா? மனுஷன் அதே மனுஷன்தான், ஆனால் மாற்றினவர் தேவன். ஹல்லேலூயா. ஒரு புழுவை கூட எந்திரமாய் மாற்ற தேவன் வல்லவர். ஒரு புழுவை எந்திரமாய் மாற்ற தேவன் வல்லவர். உங்கள் தன்மையை மாற்றுவார். அழிவை உண்டாக்குகிறவர்களாக நீங்க பேர் பெற்றிருக்கீங்களா? ஒருவேளை உங்களை யாராவது பார்த்து, ஐயா உன் கையில் எது கொடுத்தாலும் உருப்படியாகாது, எல்லாத்தையும் உடைச்சு போடுவேன், எல்லாத்தையும் கெடுத்து போடுவேன், எல்லாத்தையும் நாசமாக்குவேன், இப்படி பேர் யாராவது உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா? கர்த்தர்ட்ட பார்த்து நீ கதருங்க, ஆண்டவரே இந்த தன்மை எனக்குள்ள இருக்கக்கூடாது. கெடுக்கிறது, நாசமாக்குறது, இழக்கிறது, நஷ்டப்படுத்துறது என் லைஃப்ல இருக்கக்கூடாது. யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவன் கையில் என்னவெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதில் எல்லாத்திலையும் ஒரு வர்த்தி உண்டானது, பெரிய பெருக்கம். அந்த எஜமான் பார்த்தானா, இவன் கையில் எதை கொண்டு வச்சாலும் ஆசீர்வாதமா இருக்கு. அது எப்படி முடியும் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த காலில் விசுவாசிங்க, ஆண்டவரை என் கையில் எதை கொடுத்தாலும் அதை வர்த்திக்க பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என் தன்மையாகவே மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொன்னார், நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன். கர்த்தர் தருவாருங்க. நம்முடைய தன்மையை மாற்றுவார். நம்ம போகிற இடத்தை நமக்காக கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? சில பேர் என்கிட்ட கேட்குறாங்க, பாஸ்டர் நாங்கள் இந்த வீட்டில் தங்கி இருக்கிறோம், இந்த வீடு எங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இல்லை பாஸ்டர், ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. எங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்கிறாங்க, இவ்வளோ நஷ்டம், இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ போராட்டம் வருது, இது வீட்டுனால தான் வருது, வீடை மாற்றிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க பாஸ்டர்? நான் வீடை மாற்றட்டுமா? நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய தேவன் வாஸ்து தேவன் இல்லை, நம்முடைய தேவன் வாய்க்கப்படுகிற தேவன். நான் அவங்ககிட்ட சொல்கிறது, ஏம்மா நீ என்னம்மா பைபிளை விசுவாசிக்கிற? வேதம் நமக்கு என்ன சொல்லுது? நீ கால் மிதிக்கிற தேசத்தை நான் உனக்கு தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா? நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொன்றையும் ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்றார். நம்ம போறதுனால அந்த இடம் ஆசீர்வதிக்கப்படும்னு நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் நம்முடைய கால் வைக்கிற இடத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவார் நீங்க விசுவாசிங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? இடத்தை மாத்தினா நான் ஆசீர்வாதமா இருப்பேன்னா அப்ப இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு ஆண்டவர் பயப்படுறாரா?
ஆண்டவருக்கு என்ன பயமா இங்கே உள்ள வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கு? வேற இடம் போனால் நான் இந்த அட்ரஸ் வரமாட்டேன்பா, நீ வேற ஊருக்கு வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு கர்த்தர் சொல்றதுக்கு என்ன இருக்கு? பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. நீங்க கர்த்தர்ட்ட கேளுங்க, நான் இருக்கிற இடத்தையே எனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். அதுக்கு என்ன மாறணும்? என் தன்மை மாறணும். புழுவே, உன்னை நான் பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன், பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை, இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு ப்ராஃபெட்டிக் வேர்ட், நீங்க இது முடியாதுன்னு நினைச்சு உட்காந்துருக்கீங்க. இது எனக்கு என்னமோ என்ன குழப்படி பண்ணுது. நான் சொல்லுவேன், ஆண்டவர் என் தன்மையை மாற்றும், எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, எனக்கு ஒரு அறிவை கொடுங்க, எனக்கு ஒரு புத்தியை கொடுங்க, எனக்கு ஒரு என்னுடைய கையினால காரியங்கள் சித்தி பெறதுக்கு உதவி செய்யுங்க. அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும்னு போட்டிருக்கு. நான் எதை செய்தாலும் வாய்க்கத்தக்கதாக என்னுடைய தன்மையவே நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தன்மையவே நீங்க மாற்றுங்க. அழித்து கொண்டிருக்கிற, கெடுத்து கொண்டிருக்கிற, நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற என் தன்மை மாறி என் கையில் வாய்க்கிற எல்லா காரியமும் நன்மை பெறவும் வளரவும் பெருகவும் கர்த்தரனை ஆசீர்வதிக்க உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் செய்வார்னு விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், உங்கள் தன்மை ஆசீர்வதிக்க வல்லவர், உங்கள் எண்ணங்களை மாற்ற தேவன் வல்லவர், உங்களுக்கு காரிய சித்தி உள்ள எண்ணத்தை தர தேவன் வல்லவர். God can make you smart. நீ இருக்கிற இடத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். உன் கையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவார், உன் தன்மையவே ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நீ நஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை, அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற உன் பாதைகளை தேவன் திருப்ப தேவன் வல்லவர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆலோசனைகளால் என்னை நிரப்புங்க, அப்படிப்பட்ட எண்ணங்களால் என்னை நிரப்புங்க, அப்படிப்பட்ட சுபாவத்தினால் என்னை நிரப்புங்க. என் வாயின் வார்த்தைகள் கெடுக்கிறவைகளாய் அல்ல, உருவாக்குகிறதா இருக்கணும், கட்டுகிறதா இருக்கணும், சமாதானம் பண்ணுகிறதா இருக்கணும். இன்னைக்கு சில பேர் சொல்ல முடியுது பாருங்க, என்னதான் எத்தனையோ வருஷம் விசுவாசியா இருந்தாலும் 2 வார்த்தை பேசினா போதுங்க, எல்லா சமாதானம் வெளியே ஓடிடும். இதுதான் நிறைய பேருடைய சாட்சி. 2 வார்த்தை பேசினா போதும், சண்டை மூண்டுறோம். இது இல்லை, இது புழு. இது இந்த தன்மை மாறணும். நான் போனதுனால கெட்டு போனேன்னு யாரும் சொல்லக்கூடாது, நான் போனதுனால ஆசீர்வதிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு தன்மையே மாற்றுங்க ஆண்டவரே. என் நிலைமையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவர். முதலாவது ஆண்டவர் என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, புழுவே, உன்னை எந்திரமாய் மாற்றுவேன். 2வது அதே பகுதியை திரும்பி படிச்சு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. ஏசாயா 41:14, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே. எனக்கு ரொம்ப பிடித்திருந்த அந்த வார்த்தை. நம்ம சில பேரை விலங்குகள் பேர் வச்சு கூட கூப்பிடுவோம். அது சில விலங்குகள் வச்சு கூப்பிட்டா சில பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செல்லமாக கூப்பிட கூட சில பேர் விலங்குகள் பேரை, ஏன் மயிலே அப்படின்னா அதில் என்ன இருக்குன்னா, அந்த மயிலில் என்ன இருக்கு? மயில்னா என்னது? ஒரு அழகு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அழகாக இருக்கோம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. மானே அப்படின்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னு கூப்பிடுறது அது ஒரு செல்ல பெயராக இருக்கு. ஆனால் சில வீடுகளில் வேற மாதிரி பேர் வச்சு கூடுவாங்க இல்லையா? முன்னால் அப்பா இருக்கும்போது குழந்தை பிரதிஷ்டை நடக்கும். அப்போது அந்த குழந்தைக்கு 3 பேர்லாம் வச்சுருப்பாங்க. அப்போ அப்பா சொல்லுவாங்க, நான் 3 பேர் கொடுத்துருக்கீங்க, 3 பேர் வச்சிடுறேன், இதில் எந்த பேரை கூட போகிறீங்கன்னு. எந்த பேரை கூட போகிறீங்க? சில வேளை வேடிக்கையாக இருக்கும், 3 பேர் பெருசாக, அதுக்கு ஒரு பெரிய சண்டை அந்த பேரை வைக்கிறதுக்கு. என்ன அதில் பெரிய போராட்டம். அதான் ஒரு முறை ஒருத்தர் ஒரு கிராமத்து வழியாக போனால் பயங்கர சண்டையாம். கிராமத்தில் பயங்கர, வெளியே ஒரு வழிபோக்கன், அவர் ஸ்ட்ரேஞ்சர், ஒரு போகிற வழியில் சண்டைனா சண்டை. போய் விசாரிச்சாரான், என்னங்க இப்படி சண்டை போடுறீங்க, என்ன பிரச்சனைன்னு. 2 ஒரே வீட்டில் கணவன் மனைவி 2 வீட்டாரும் சேர்ந்து சண்டை போடுறேன். என்னங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்களாம், ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளை சொல்கிறாரான், எங்கள் பிறந்த பிள்ளைக்கு ஏன் எங்கள் அப்பா பேரை வைக்கணும்னு நான் சொல்கிறேன், ஏன் மனைவி அவங்க அப்பா பேரை வைக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க, இதில் தான் சண்டை அப்படின்னு. சரி, உங்கள் அப்பா பேர் என்னன்னு கேட்டானா. அப்போ மாப்பிள்ளை சொன்னான்னா, எங்கள் அப்பா பேர் சிவா அப்படின்னா. ஓகே, அம்மாட்ட கேட்டாரான், உங்கள் அப்பா பேர் என்ன? கிருஷ்ணன். இது எதுங்க சண்டை போடுறீங்க? சிவராம கிருஷ்ணன் பேர் வைங்கன்னாரான். அப்போ 2 பேரும் பரவாயில்லையே, நல்லா இருக்கு பேருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சுதாரிச்சுட்டு, சிவா ஓகே, கிருஷ்ணன் ஓகே, ராமன்றது யார் பேர்? அது என் பேருனாரா. வச்சுக்கோ.
இந்த பேரை வைக்கிறதுக்கு அவ்வளோ சண்டை, அவ்வளோ போராட்டம். சில பேர்ல நல்ல பேரெல்லாம் சர்ச்சில் கொண்டு வச்சுட்டு கடைசியில் இந்த பேரை யாருமே கூட மாட்டாங்க. அதுக்கு ஒரு கொஞ்சர பேர் ஒன்று இருக்கும், அதுக்கு வீட்டில் செல்ல பேர் ஒன்று இருக்கும், அது பரவாயில்ல. ஆனால் சில பேர் கூப்பிடும் போதே என்னதான் கூடுவாங்க, உங்களுக்கே தெரியும். ஏ நாய, ஏ கழுத. சில பேர் ஏங்க எப்படி கூப்பிடுறீங்கடா, பின்ன அவன் பண்ணுறதெல்லாம் எப்படி இருக்கு, அவன் பண்ணுறதெல்லாம் அப்படி பண்ணுறதுனால தான் நான் என்ன பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஆண்டவர் யாக்கோபை எப்படி கூப்பிட்டா, ஏ பூச்சி, ஏ புழு. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு பூச்சி புழுன்னு கூப்பிட்டா? என்ன அழகான ஒரு பேர் சொல்லுவோமா? ஐயோ, அந்த பேரே என்னன்னா கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கும் இல்லையா? சில பேர் ஸ்கூலில் கூட இந்த பேர்லாம் வாங்கி திட்டு வாங்குவாங்க, சில பேர் வீட்டை திட்டு வாங்குவாங்க. பாருங்க, இங்கே ஆண்டவர் இந்த யாக்கோபை பார்த்து பூச்சியேன்னு கூப்பிடுறாரு. புழுவே என்ன நிலைமையில் இருந்துச்சுங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, பூச்சி புழு என்று பெயர் பெற்ற உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன். Number 2, God promised to change the name of the worm. இந்த புழுவின் பெயரையே நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். பெயரையே மாற்றுவேன், பெயரை மாற்றுவேன், உனக்கு ஒரு புதிய பெயர். புழு கிடையாது, நீ இனிமேல் கூப்பிட்டது எப்படின்னா புழுவே, பூச்சியே. ஆனா உன்னை யாரா மாற்ற போகிறேன்னா புழுவாக அல்ல, பூச்சியாக அல்ல, எந்திரமாக மாற்று. ஹல்லேலூயா. புழு அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டாலே அது எதற்கு அடையாளமா இருக்குன்னா அசட்டைக்கு அடையாளமா இருக்கிறது. சங்கீதம் 22 சங்கீதம் 6 வசனத்துல, நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று எழுதுறார். நானும் ஒரு புழு. புழுவை என்ன செய்வாங்க அப்படின்னா மனுஷர் நிந்திப்பாங்க, அவமதிப்பாங்க. they have no respect, no regard, no honor. எதுவுமே இல்லாமல் ஒரு பேர் இழந்த, கனம் இழந்த, கௌரவம் இழந்த நிலைமையில இந்த புழு இருக்கிறது, இந்த பூச்சி இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த கனம் இழந்த உன்னை நான் கனம் பெற்ற ஒரு எந்திரமாக மாற்றுவேன். சத்துருக்களே பார்த்து நடுங்குவாங்க, அந்த மாதிரி போர் செய்கிற ஒரு எந்திரமாக நான் மாற்றுவேன். அநேகர் கண்டு பயப்படுற அளவுக்கு உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அநேகர் கண்டு நடுங்கும்படி உன் பேரை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிறைய வேளையில சில ஆயுதங்களின் பெயர்கள் எல்லாம் நம்ம ஒரு முறை கூட கண்ணால பார்க்காட்டி கூட காதில் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கோம். AK-47 பேர் ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த 4 எழுத்து எத்தனை பேரை பயமுறுத்துது? ஏன்னா அந்த துப்பாக்கியை நம்ம கையால் தொட்டது கூட கிடையாது. ஆனால் அந்த பேர் என்ன பண்ணுது? ஓ, எத்தனை பேர் மனசில் ஒரு தைரியத்தை, ஒரு பயத்தை கொண்டு வருதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பேர், அதுக்கு ஒரு பேர். இந்த மாதிரி எத்தனையோ ஆயுதங்கள் நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. இந்த ஆயுதங்கள் பெயர்கள் சத்துருக்களை பயமுறுத்தும். ஆண்டவர் சொல்ற, அந்த புழுவை எந்திரமாக மாற்றுவேன், உன் பெயரையே நான் மாற்ற தேவன் வல்லவர். 2 சாமுவேல் 7 8-9 வசனங்கள்ல ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன வார்த்தையை பாருங்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் உள்ள பெரியோர்களின் நாமத்திற்கு இணையான பெரிய நாமத்தை உனக்கு, பெரிய நாமம்னா பெரிய பெயர், பெரிய பெயரை உனக்கு தருவேன். எவ்வளவு அருமையான தேவன் நம்முடைய தேவன். இந்த தாவீதின் பெயரை யாருங்க நினைவு கூர்ந்தா? சொந்த அப்பா நினைவு கூறல. அவன் பேருக்குன்னு ஒரு வேல்யூவே கிடையாது, அவன் பிராண்ட் வேல்யூன்னு ஒண்ணுமே கிடையாது. இன்னும் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், பேரையே சொல்லலை. அந்த பேருக்கு ஒரு வேல்யூ கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பேரே இல்லாத உன்னை, ஒரு பிராண்ட் வேல்யூவே இல்லாத உன்னை, இந்த உலகத்திலே பெரிய பெயர், பெரிய பிராண்ட் வச்சிருக்கவங்க, அவங்களுக்கு இணையாக நான் உன்னை மாற்றினேன். அப்படியே தேவன் ஒரு புழுவை
எந்திரமாய் மாற்றுகிற தேவன், பெயரை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் நமக்கு ஒரு கிராண்ட் ஸ்டாண்ட் பிராண்டை கொடுக்க தேவன் வல்லவர். God can make your name a household name. ஆண்டவர் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த தேவன் வல்லவர். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஒண்டியா வந்தப்பா கிளம்பி, உன்னை பற்றி யாருக்கும் இங்கே தெரியாது, நீ நாடோடி அந்நியன் பரதேசியா சுற்றி கொண்டிருக்கிற, ஆனால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன். நீங்க அதை விசுவாசிங்க. கர்த்தர் நம் போகிற இடங்களில் நம்முடைய பேரை பெருமைப்படுத்த தேவன் வல்லவர். ஒரு காலம் யாராலும் அறியப்படாத மக்களை தேவன் அறிய பண்ண வைக்க தேவன் வல்லவர். அந்த அதிசயத்தை கர்த்தரை வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். நீங்க விசுவாசிங்க. புழுவையும் எந்திரமாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார். பெரிய கூட்டத்தில் மறக்கப்பட்ட உங்களை, அநேகர் கண்டுகொள்ளாத உங்களை பெரிய பெயரா கர்த்தர் உயர்த்த வல்லவர். உங்களுக்கு தெரியுமா, நிறைய பேர் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்தும் பெயர்களை வைத்து நம்மளை கூப்பிட்டுருக்கலாம். சில வேளையில் நமக்கே எந்த பேரும் புகழும் இருக்கிறது போலவே தெரியாம ஒரு தாழ்மை நிலைமையில் நாமே இருக்கலாம். தாவீது அப்படி இருந்தார். அஃப்கோர்ஸ் தாவீதுடைய பெயரை கூட அவங்க பெற்றோர் சொல்லலை. ஆண்டவர் சொல்றாரு, ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன் நீனு, அந்த நிலையில். ஆனால் தாவீதை நீங்க பார்த்தீங்கன்னா அவரே தன்னை எப்படி பார்த்தார் தெரியுமா? சவுலுக்கு முன்பாக ஒரு முறை சொல்றாரு, யாரை தேடி ராஜா போனாரு? இந்த செத்த நாய் வா, இந்த தெள்ளு பூச்சியை வா, இதையா பார்த்து வந்தீங்க? அப்போ அவர் தன்னுடைய கண்ணில் அவர் தானே எப்படி தான் தெரிஞ்சாரு? ஒரு தெள்ளு பூச்சி, ஒரு சின்ன பூச்சிங்க, நான் ஒன்றும் கிடையாது, நான் வெறும் புழு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நான் இருக்கிறேன். அவர் தனக்குன்னு வச்சுக்கிட்ட பேர் அவ்வளோதான். யாபேஸ்னு ஒருத்தர் இருந்தார் இல்லையா? இந்த யாபேஸை குறித்து படிக்கிறோம். இந்த யாபேஸனுடைய சொந்த அம்மா அவருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா துக்கம்னு பேர் வச்சாங்க. ஏன் அப்படி வச்சாங்க நம்மளுக்கு தெரியல. இவன் பிறக்கும் போது ஏதாவது துக்கமான சம்பவம் வீட்டில் நடந்ததா, இவன் ரொம்ப துக்கத்தை அவங்க அம்மா கொடுத்தானா என்னன்னு தெரியல. ஆனால் பொதுவாக தாய்மார் தாகும் பிள்ளைகளுக்கு தங்களுக்கு இருக்கிற பேரை விட நல்ல பேர் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா? நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அதிகமான கல்வி கற்காத தாய்மார் கூட, உதாரணமாக நம்ம ஊரில் தமிழ் கலாச்சாரத்தில் வளர்ந்தவங்க கூட தாம் பிள்ளைக்கு பேர் வைக்கும் போது ஏதாவது வெளிநாட்டு பேரை இறக்குமதி செய்து தான் வைக்கிறாங்க. என் பிள்ளை எப்படி இருக்கணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கணும் அப்படின்னு. சமீபத்தில் ஒரு பேர் என்ன, ஒரு இந்த குழந்தை பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஆலோசனை கூட்டம் இருக்குது. அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது, ஃபில் பண்ணி கொடுக்குறதுக்கு எல்லோரும் எழுதி கொடுத்தாங்க. அப்போ நான் ஒரு ஃபார்ம் வருது, பேரே எழுதாமல் வருது. அப்போ அந்த பெற்றோரை கூப்பிட்டு, என்னம்மா என்ன பேர் வைக்க போகிறீங்க, பேரே இல்லாமல் இருக்குன்னா அவங்க ஒரு பேரை சொன்னாங்க. சரிம்மா அது எழுதிருங்கண்ணே. அது எழுத தெரியுதா, நான் ஏன் இப்படி எழுதாமல் வச்சுருக்கேன், அந்த பேரே என்ன பண்ண தெரில எனக்கு. அப்போ நான் யோசித்தேன், இந்த அம்மாக்கு பேர் ஸ்பெல்லிங் கூட எழுத தெரில, ஆனால் எழுத தெரியாத ஒரு மாடர்ன் நேமை தான் பிள்ளைக்கு என்ன பண்ணணும். அப்போ அந்த அம்மாக்கு தரிசனத்தை நினச்சி சந்தோஷப்பட்டேன். பரவாயில்ல, உங்கள் பிள்ளை வருங்காலத்தில் இப்படி இருக்கும், இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் நினச்சி வச்சுருக்கீங்களே. எழுத தெரிலங்க, ஆனால் தாம் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணும், சிறப்பான ஒரு பேர் வைக்கணும், ரொம்ப புகழ்ச்சியான ஒரு பேரை வைக்கணும் அப்படின்னு. ஐயா இந்த பேரை ஒருத்தர் கேட்டையா, ரொம்ப பிடிச்சிருச்சு ஐயா, அதனால் நீங்களே எழுதிருங்க, நீங்களே எழுதி கொடுங்க. ஆம், எந்த பெற்றோரும் தாம் பிள்ளைக்கு ஒரு தாழ்வான, குறைவான, அவமானப்படுத்துகிற பேரை வைக்க மாட்டாங்க. ஆனால் யாபேஸுடைய அம்மா அவனுக்கு துக்கம்னு பேர் வச்சாங்க. இந்த யாபேஸ் என்ன பண்ணா தெரியுமாங்க, அம்மாட்ட போய் சண்டை போடலை. ஏம்மா இப்படி எனக்கு ஒரு பேர் வச்ச, என் பேரை ஏன் இப்படி கெடுத்து போட்ட, என் பார்க்குறவெல்லாம் என்னை திட்டுறான், என்னை கிண்டல் பண்ணுறாங்க, பரிகாசம் பண்ணுறான், என்னை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு அம்மாட்ட போய் சண்டை போடல. வேதம் சொல்லுறாங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் போய் ஜெபம் பண்ணானா, தேவனே என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை தீங்கு துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று தேவனிடத்தில் முறையிட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அதோட விளைவு என்ன தெரியுமா? துக்கம்னு பேர் வச்ச அதே பிள்ளை தான் இன்றைக்கு யாரா மாறிட்டானா, தன் சகோதரர் எல்லாரிலும் கனம் பெற்றவனாய் மாறினான். ஹல்லேலூயா. அடிக்கடி நான் இன்னைக்கு கூட ஜேபஸ்ன்னு யாராவது பேர் வைக்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கேயே நிறைய ஜேபஸ் இருக்கு. ஜேபஸ்லாம் பார்க்கும்போது நான் யோசிப்பேன், அன்றைக்கு இந்த பேரே ஒரு அவமான பெயர், துக்கமான பெயர். ஆனால் கர்த்தர் அந்த பேரை எவ்வளோ புகழ்ச்சியாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இது கர்த்தரால் நடந்தது. நம்முடைய பேரை பெருமைப்படுத்த தேவனால் முடியும். ஆண்டவர் புழுவை போல இருக்கிற யாக்கோபின்னு சொல்லிட்டு கூட பரவாயில்ல, கூப்பிடுறதே புழுவே, பூச்சியே, இப்படி யாராவது நம்மளை கூப்பிட்டு அப்படி இருக்கும், ஏக்கரப்பா பூச்சிங்க வா,
அப்படின்னு கூப்பிட்டு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எப்பொழுது இங்கே வா, வண்டு இங்கே வா அப்படின்னா எப்படி இருக்கும்? திரும்பி பார்த்து அந்த பிள்ளை ஒரு முறைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்க என்னை பற்றி அப்படி. கூப்பிட்டதே புழு, கூப்பிட்டதே பூச்சி. கூப்பிட்டுட்டு சொல்றாரு, புழுன்னு உன்னை கூப்பிட்டேன், ஆனால் உன்னை எந்திரமாய் மாற்றுவேன். ஆண்டவரே, என் பேரை பெருமைப்படுத்த நீர் அதிசயமாக என் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது கர்த்தரால் முடியும். ஒருவேளை இது எழுத்தின் பிரகாரம் அவங்க பேரை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை பற்றி இருக்கிற சுற்றி இருக்கிற பேர் இதுவாக இருக்கலாம். சாட்சியே இழந்து நற்பேர் இழந்து நிற்கலாம். கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்த தேவன் வல்லவர். கடைசியாக ஆண்டவர் என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு பாருங்க. இது கர்த்தரால் நடக்கிற ஒரு பெரிய அதிசயம். முதலாவது, God promised to change the nature of the worm. இந்த பூச்சியினுடைய தன்மையை மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ரெண்டாவது, கர்த்தர் இந்த பூச்சியினுடைய பெயரை மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணினார். மூன்றாவது பாருங்க, அதே ஏசாயா 41:14 பார்த்தீங்கன்னா திரும்ப வாசிக்கிறோம். யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய், அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். இதை யோசித்து பாருங்க. புழு எங்கெங்க இருக்கும்? புழு காற்றுலையா பறந்துக்கிட்டு இருக்கும்? எங்கே இருக்கும் புழு? கண்ணுக்கு தெரியாத இடத்துல ஒளிஞ்சிருக்கிற இடம் தான் புழுவுடைய இடம். எந்த மனுஷனுடைய கண்ணிலையும் படாமல் இருக்கும். சில வேளையில் எங்கேயாவது நீங்கள் ஒரு புழுவை எங்கேயாவது பார்த்துட்டிங்கன்னா அதை யாராவது பின்தொடர்றாங்கன்னு தெரிஞ்சால் எப்படியாவது நெளிஞ்சு ஒளிஞ்சு எங்கேயாவது என்ன பண்ணும்? ஏதோ ஒரு சின்ன ஒரு இடுக்கு இருந்தால் கூட போய் அதில் போய் ஒளிஞ்சுக்கணும். அது வெளியே வந்து யாருக்கு முன்பாக தைரியமாக நிற்கவே நிற்காது. புழுவினுடைய தன்மை அதுதான். அது எப்பவுமே ஒளிப்பிடங்களை தேடும், ஒளிஞ்சு மறைஞ்சிருக்கும். ஆனால் இங்கே பார்க்குறோம், இந்த ஒளிஞ்சு மறைஞ்சு கிடக்கிற இந்த புழுவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை நான் எல்லாரும் பார்க்குற எந்திரமாக மாற்றுவேன். நம்பர் 3, God promised to change the nativity of the worm. இந்த புழுவினுடைய இடத்தை மாற்ற தேவன் வாக்கு பண்ணினார். இந்த புழுவினுடைய இடத்தை நான் மாற்றுவேன். இன்னொரு விதமாய் சொன்னால், மறைந்து கிடக்கிற உன்னை எல்லாரும் நோக்கி பார்க்கிற ஒரு மேன்மையான இடத்துக்கு நான் உன்னை கொண்டு வருவேன். உன்னை எந்திரமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன்னை எந்திரமாய் மாற்றுவேன். இந்த புழு பாருங்க, நான் நேற்றை கூட இதை பற்றி நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்தேன். இந்த புழு பொதுவாக பைபிளில் வந்து நிறைய இடங்கள் இருக்கு. ஆனால் அதில் ஒரு இடம் எங்கே போய் உட்காந்துருக்குன்னு பார்த்தா, யோபு 21:26 வாசிக்கும் போது கடைசியில் வாசிக்கிறோம், புழுக்கள் அவர்களை மூடும்னு போட்டிருக்கு. யாரை மூடும்னா, மரித்து போய் கல்லறையில் அடக்கம் பண்ணுறாங்க பாருங்க, அடக்கம் பண்ணி மண்ணை மூடுறாங்க பாருங்க, அங்கே போகுமா அந்த புழு. கண்ணுக்கு தெரியாத இடத்துல மறைவிடங்களில் போய் உட்காந்து ஒளிப்பிடங்களில் வேலை செய்கிறது தான் இந்த புழு. ஒளிப்பிடத்துக்கு மறைச்சு கொண்டு போகணுன்னு தான் அவன் திட்டம் பண்ணுவான். இது மனிதனுடைய ஜென்ம சுபாவம். இது வந்து இன்னொருத்தர் தன்னோட ஷைன் பண்ணுறாங்கன்றதை அவங்க பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. அவங்கள மறைக்கணும், ஒழிக்கணும், 2ஆம் கட்ட நிலையில் கொண்டு போய் அவங்கள ஒன்றும் இல்லாமல் நாசமாக்கணும். இதுதான் மனுஷனுடைய ஜென்ம சுபாவம், மாம்ச சுபாவம். அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும், யோசேப்பு அப்படின்னு ஒரு மனிதன் இருந்தான். இந்த யோசேப்பை குறித்து வாசிக்கிறோம். அவன் வந்து போர்த்திபார்கிட்ட ரொம்ப உண்மையாக இருந்து அவன் கையில் கொடுக்கப்படுகிற எல்லாவற்றிலையும் அவன் வந்து வெற்றியையும் வளர்ச்சியும் அவன் காண்பிக்கிறான். எஜமானிக்கு ஒன்று ரொம்ப பிடிச்ச போது எல்லாவற்றையும் கையில் கொடுத்து, ஆகாரம் தவிர வேற ஒன்றையுமே விசாரிக்காமல் எல்லாத்தையும் அவன் கையில் கொடுத்து பொறுப்பு கொடுத்து. ஆனால் அதே வீட்டில் ஒரு அம்மா உட்காந்துருக்கு. இவனுடைய பெயர், இவனுடைய களங்கமற்ற வாழ்க்கையை கெடுத்து அதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னபோது எங்கே கொண்டு போட்டாங்கன்னா, சிறைச்சாலை கொண்டு போட்டேன். நல்ல நிலையில் இருந்த ஒரு பையன் இப்போ எங்கே உட்காந்துருக்கான்னா, சிறைச்சாலை. செய்யாத தப்புக்கு போய் உட்காந்துருக்கான். அதுக்கு அத்தனை பொய்யை சொல்லி அத்தனை புரட்டு செஞ்சு அந்த பிள்ளைக்கு வந்த அவமானத்தை விட அதிகமான ஒரு வேதனையை கொடுத்து கொண்டு போய் ராஜாக்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கும் சிறைச்சாலையில் கொண்டு போய் வச்சாங்க. இதுதான் மனுஷன் செய்கிற வேலை. ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? கர்த்தர் இந்த யோசேப்போடையே இருந்தார். முடிவு எப்படி முடிஞ்சதுன்னு கேட்டால், ஒரு சிறைச்சாலைக்குள்ளே ஒளிஞ்சு மறைஞ்சு கிடந்தவனை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்ததுனால
அந்த மனுஷனை தேசமே பார்க்கும்படி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். ஒரு நாள் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை பார்வோனுக்கே தகப்பனாக, எகிப்தனைத்துக்கும் கர்த்தனாக, தேவன் என்னை இந்த இடத்துக்கே ரட்சகனாக கர்த்தர் மாற்றிட்டார். ஒரு நாள் பார்வோன்ட்ட வந்து ஜனங்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஆகாரம் வேண்டும். பார்வோன் சொல்கிறாரு, என்கிட்ட வராதிங்க, எல்லாரும் யோசிப்பிட்டு போங்க. அவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையும் காலையும் அசைக்கக்கூடாது. அவ்வளோ மேன்மையான இடத்துல, இரண்டாம் அந்த ரதத்தில், இரண்டாம் சிங்காசனத்தில் உட்காந்து பேர் பெற்றவனாக இருந்தான். அவ்வளோ அருமையாக இருக்குது. அவனுடைய சகோதரர்கள்லாம் ஒரு காலம் இந்த பையன் சொப்பனங்களை சொல்ல, அவனுடைய வாழ்க்கையில் மேன்மைகளை அவன் வந்து சொல்ல ஆரம்பித்த உடனே எரிச்சல் கொண்டுட்டாங்க. அவனை காசுக்கு விற்று, நம்ம ஊரில் வந்து இந்த பழைய பொருளெல்லாம் விற்று காசாக்குவாங்க பாருங்கள், அந்த மாதிரி சொந்த பிள்ளைய, சொந்த தம்பியை காசாக்கிட்டாங்க. ஊர் தெரியாத, இடம் தெரியாத ஒரு இடத்துல எங்கன்னா போ, ஒளிஞ்சு போ அப்படின்னு துரத்தி விட்டாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, இந்த பிள்ளை எப்படி ஆண்டவர் உயர்த்துறாருன்னு கேட்டால், எல்லாரும் ஒளிப்படத்துக்கு தள்ளினாங்க, சகோதரர்கள் தள்ளினாங்க, போர்த்திபாரின் மனைவி தள்ளினாள். கர்த்தரோ அடையாளமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு உயர்வுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். சொந்த தம்பி தான் இவன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி இருந்தார். அவனுடைய உயர்வை சகோதரர்களால் நிதானிக்க கூட முடியலை. நம்ம தம்பி இந்த இடத்துல உட்காந்துருப்பானா அவன் நினைக்கல. உயர்த்தினவர் கர்த்தர். ஆரம்பம் என்னப்பா? புழு, விரட்டப்பட்ட, ஒளிந்து கிடந்த, மறைந்து கிடந்த ஒரு பூச்சியை போல இருந்த நீ, கர்த்தர் மாத்திரம் நம்மளை தொட்டுட்டா, நம்ம அறியாத, புரியாத, எட்டாத இடங்கள்ல கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எட்டாத உயரத்தில், தகுதியே இல்லாத இடங்கள்ல கர்த்தரை மேன்மைப்படுத்தி உயர்த்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆரம்ப அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும், முடிவு மகிமையாக இருக்கும். இன்றைக்கு சபையாக நம்ம தேவனுக்கு நம்ம அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், என்னை நீர் மேன்மைப்படுத்த நீர் வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே என்னை உயர்த்த நீர் வல்லவர், நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. ஓ, எட்டாத உயரத்தில், தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீ ஸ்தாபித்தி என் இயேசுவே. எட்டாத உயரத்தில், தகுதியில்லா இடங்களில் உயர்த்தி நீ ஸ்தாபித்தி என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.